ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எள்ளு, நிலக்கடலை, அதே போல் அச்சு வெல்லம் போட்ட ஹெல்த்தியான எள்ளு உருண்டை எப்படி இடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எள்ளு உருண்டை பண்ணுறதுக்கு முதல்ல 1/2 கிலோ அளவுக்கு நிலக்கடலையை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நிலக்கடலையை 2 பேட்சாக பிரிச்சுக்கோங்க. ஒரே தடவை வதக்கணும் அப்படின்னா சரியாக வறுபடாது. இப்போ வறுபட்டுருச்சு. மொத்தத்தையும் நான் வறுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். ஏன்னா அப்போ தான் ஆற வச்சு இதனுடைய தோலை உரிக்க கரெக்டாக இருக்கும். அதே போல் 1/2 கிலோ அளவுக்கு எள்ளு எடுத்துக்கோங்க. எள்ளு சேர்த்துறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி அதில் மண் கல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு புடச்சிட்டு அதுக்கப்புறமா சேர்த்திக்கோங்க. எள்ளையும் 2ஆக பிரித்து வறுத்து நம்ம தட்டில் கொட்டி ஆற விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே வறுத்த நிலக்கடலை ஆறிடுச்சு. அதனால் நான் அதனுடைய தோலை எல்லாம் நீக்கிட்டு இந்த மாதிரி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதே போல் எள்ளு ஆறிடுச்சு. ஆறுனதுக்கப்புறமா இப்படி கையில் கசக்கி விட்டிங்கன்னா அதனுடைய மேல் தோல் கொஞ்சம் குறைஞ்சி வந்துடும். அப்போ அந்த கசப்புத்தன்மை கொஞ்சம் குறைஞ்சிரும். அதுக்காக அந்த மாதிரி பண்ணி சுத்தம் பண்ணிக்கோங்க. இப்போ நிலக்கடலையை மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு கொரப்பாக இடித்து எடுத்துக்கலாம். அதாவது கொஞ்சமாக எண்ணெய் பசை கசிகிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கையில் பிடிச்சி பார்த்திங்கன்னா எண்ணெய் பசை இருக்கணும். அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க, இல்லைன்னா பிளேடில் சுத்தாது. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம எல்லாத்தையும் இந்த மாதிரி இடித்து எடுத்துக்கலாம். இப்போ எள்ளையும் நல்லா சுத்தம் பண்ணி புடச்சி எடுத்தாச்சு. இதுக்கு 1/2 கிலோ அளவுக்கு வெல்லம் போட்டிருக்கேன். இப்போ வெல்லத்தை எல்லாமே நம்ம இடித்து எடுத்துக்கலாம். முதல்ல கொஞ்சம் கொஞ்சமாக வெல்லத்தை எல்லாத்தையுமே இடித்து பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. கட்டி இல்லாமல் இந்த மாதிரி இடித்து எடுத்துக்கலாம். இப்போ நிலக்கடலையும் இடித்தாச்சு, நம்ம வெல்லமும் இடித்தாச்சு. இப்போ எள்ளையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இதே மாதிரி இடித்து எடுத்துக்கலாம். எள்ளு இடிக்கும் பொழுது ரொம்பவே வாசனையாக வரும். எல்லா எள்ளையும் கிட்டத்தட்ட ஒரு 4 வாட்டி வரும் உங்களுக்கு. நல்லா இடித்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு பவுடர் ஆகிட்டே வருது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம மிக்சியில் அரைக்கிறத விட இந்த மாதிரி பண்ணுறது ஈஸியாக இருக்கும். மிக்சியில் உங்களுக்கு எல்லாமே எண்ணெய் சத்து உள்ளதுங்கிறதுனால பிளேடு பிடிச்சிக்கும். க்ளீன் பண்ணுறது எல்லாமே ரொம்ப சிரமம். அதனால் இந்த மாதிரி இடிச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ இடித்து வச்ச நிலக்கடலை, எள்ளு, வெல்லம் எல்லாத்தையுமே கலந்தாச்சு. கலந்ததுக்கப்புறமா திருப்பியும் இதே மாதிரி எல்லாத்தையும் பேட்சாக பிரித்து இடித்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் உருண்டை பிடிக்கிறதுக்கு எல்லாமே ஒன்றா கலந்து வரும். நம்ம மிக்சியில் போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வெல்லத்தை சீவிட்டு போடணும். அதே மாதிரி எள்ளு சில சமயம் போட்டால் மிக்சி பிளேடு போயிடும். அதனால் இந்த மாதிரி இடித்து நல்ல எண்ணெய் ஊறி அந்த எண்ணெய் பதம் இருக்கும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சிக்கோங்க. மிக்சியில் போடுறத விட இந்த மாதிரி இடித்து சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஹெல்த்தியான இந்த எள்ளு உருண்டையை இதே அளவுகளோடு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். 1/2 கிலோ நிலக்கடலை, 1/2 கிலோ எள்ளு, அதுக்கு 1/2 கிலோ அளவுக்கு நான் இன்றைக்கி அச்சு வெல்லம் சேர்த்திருக்கேன். நீங்கள் கருப்பட்டி சேர்த்துனாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஹெல்த்தியான இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவையறிந்திட சுவைத்து பாருங்கள். தேங்க்யூ.